சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இமயமலையில் பல இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். அங்கே எல்லாமே ரசிகர்கள் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு புகைப்படங்கள் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ரசிக்கும் போதும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க ஒரு வழிப்போக்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இருந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஞானி இருந்து எடுத்துக்கிறாங்க. அவர் ஜென்ரலாக நின்னாலே ஸ்டைலாக தாங்க இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயணம் வந்து அவ்வளோ ஈஸியான பயணம் கிடையாது. கரடு முரடான ஒரு பாதைகள் நிறைந்த பயணம் தான். அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மைண்டில் எடுத்துக்காம அவர் இறைவனை மனதில் நேசிக்கிறார். அதோடு அந்த பலத்தை இறைவன் அவங்களுக்கு தராங்க. அங்கே போய் ஒரு தியானம் மேற்கொள்கிறார். அந்த தியானம் மேற்கொள்ளும் போது அவர் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார். இதே மாதிரி தாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இனி கடைபிடிக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் சில பேர் உழைக்கிறாங்க, வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க. அது தேவையில்லை. சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இமயமலைக்கே போகலாம், போய் பாபா கோயிலில் வழிபடலாம். இதெல்லாம் வழிபட்டோன்னா நாமளும் ரிஃப்ரெஷ் ஆகும். இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நமக்கு சொல்லும் பாடமாக நாம் எடுத்துக்கலாம்.